ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 7th செமஸ்டர் அண்ட் 3rd செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுபோக அரியர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்னைக்கு ஓவராலாக கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. நம்ம கொடுத்த கொஸ்டின் வந்துருந்துச்சு, அதுபோக அனாலிசிஸ் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓரளவு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. இந்த டிபிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் அதாவது ஸ்பிளிட்டிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால ஒரு சில பேருக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் அதை ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஓரளவு வந்து உங்களால் அதை வந்து மேட்ச் பண்ணி படிச்சிருக்க முடியும். ஸோ அதுவுமே ஒரு சில பேர் ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுமே வந்து போஸ்ட்டில் வந்து ஒரு போல் மாதிரி வச்சுருப்போம். அதில் வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் டு ஆல் எல்லாருக்குமே. நிறைய பேர் நம்ம சேனல் வந்து எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தேங்க்யூ. அதே மாதிரி ஆல் த பெஸ்ட். எல்லாருமே எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பண்ண பாருங்கள். ஸோ அடுத்து 5th செமஸ்டருக்கு நாளைக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து 3rd செமஸ்டருக்கு 7th செமஸ்டருக்கு எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன். ஸோ 5th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க, நாளைக்கு எக்ஸாம் வந்து எழுத போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் நான் ஒரு சில டிப்ஸ் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ அதாவது உங்ககிட்ட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ஃபஸ்ட் இருக்கணும். அதாவது ஒரு கொஸ்டினை உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, ஆனால் அந்த கொஸ்டின் நீங்கள் படிக்கவே இல்லை நீங்கள் படித்த கொஸ்டின் வேறு, அந்த கொஸ்டினை எப்படி ரிலவெண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து இருக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு பைக்கில் போயிட்டே இருக்கீங்க, அந்த டைத்தில் வந்து அந்த பைக்கில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை முடிஞ்சளவு வந்து நீங்கள் சால்வ் பண்ணி வண்டியை வந்து ஓரளவு ஓட்டிட்டு போக பார்ப்பீங்க. இல்லை அப்படின்னாலும் பக்கத்தில் ஏதாச்சும் கடை இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே தான் கொண்டு போய் பண்ண பார்ப்பீங்க. ஸோ உங்களால் முடியாத பட்சத்துக்கு தான் அந்த பைக் எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு யாராச்சும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சால்வ் பண்ண பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற சொல்யூஷன் வந்து உங்ககிட்ட இருக்கிற சொல்யூஷன் வச்சு சால்வ் பண்ண பார்க்கணும். அதாவது அதை வச்சு நம்ம எப்படி இது பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த பைக் வந்து ரிப்பேர் ஆனோடனே நம்மளே வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கொஸ்டினை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு கொஸ்டின் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த கொஸ்டின் கேட்டுக்க மாட்டாங்க, அது ரிலவெண்ட்டாக இருக்கிற கொஸ்டினாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அதுலேருந்து எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னா அந்த கொஸ்டின் ரிலவெண்ட்டாக தான் இருக்கணும், நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதுலேருந்து எடுத்த மாதிரி வேணால் இருக்கணும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்ட கொஸ்டின் மாதிரி தான் நீங்கள் எழுதியிருக்கணும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாத கொஸ்டினாக இருக்கும், அந்த கொஸ்டினை நீங்கள் கை வைக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா அங்கே மார்க்கே வராது. அது தியரியாக போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உள்ள ஏதாச்சும் வந்து லா இல்லாட்டி வந்து ரூல்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் மாட்டிக்குவீங்க. அந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறதை தவிர்த்துருங்க. கண்டிப்பாக பயப்படாமல் போங்க. எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களை நீங்கள் நம்பி போனீங்கனாலே எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபால்ட் அனாலிசிஸ், அதாவது உங்களோட நீங்கள் எக்ஸாமில் இந்த கொஸ்டினில் அட்டன் பண்ணால் நம்மளுக்கு இங்கெல்லாம் மார்க்ஸ் போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணாதீங்க. ஆர்டராக எழுதுறதை நிப்பாட்டிட்டு ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டின் தெரியுமோ அதை நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமை கரெக்டாக அனலிசிஸ் பண்ணி கரெக்டாக வந்து எக்ஸாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ முடிஞ்சாலும் வந்து 3 hours எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி அட்டன் பண்ண பாருங்கள். கொஸ்டினை கரெக்டாக வந்து ரீட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து ஒரு 2 to 3 லைன்ஸில் வந்து கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினை நீங்கள் சரியாக வாசிக்காதப்போ ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருக்க கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஒரு 2 or 3 டைம்ஸ் கேட்குறப்போ ஒரு ஹெட்டிங்குள்ளே இருக்கிற இன்னொரு ஹெட்டிங்கில் தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த ஹெட்டிங் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது, நம்மளால் வந்து இந்த கொஸ்டின் வந்து இந்த ரிலவெண்ட்டாக அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களால் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொன்று வந்து இப்போ வரைக்கும் நான் ஒன்றுமே படிக்கல அப்படின்னாலும் கான்ஃபிடென்ட்டாக படிங்க. அப்படி எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். Unit 1, Unit 2, Unit 3, Unit 4, Unit 5ல உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் வந்து கேட்பாங்க, அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸை லாஸ்ட் மினிட்ல எப்படியாச்சும் அது என்னன்னாலும் தெரிஞ்சுட்டு போயிருங்க. அதை ஓனாக வந்து ஒரு 2 to 3 பேஜஸ் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு ஓனாக கண்டென்ட்டை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. சும்மா கதையாக பார்க்காம அதில் என்ன ஹெட்டிங்ஸ் வருதோ இல்லை சப் ஹெட்டிங்ஸ் வருதோ சப் டாபிக்ஸ் வருதோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதை வந்து எப்படியாவது வந்து பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு 4 units to 3 units பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். இதெல்லாம் சிம்பிள் தான், லாஸ்ட் மினிட்ல பண்ணுறவங்க. ஸோ அதுக்காக வந்து பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஐடியா, நல்லா டாப்பர்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷன் நல்லா ஹார்டாக பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு காலையில் கண்டிப்பாக ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீசெக்அப் பண்ணுங்கள். ஏபிலாம் எங்கேயும் போட்டிருக்கீங்களா இல்லை கரெக்டாக போடலையா அப்படிங்கிற பாருங்க. அனெக்ஸரில் யாருமே தப்பு பண்ணிடுறாங்க, எந்த இடத்துலையும் அடிச்சு வந்து எழுதாதீங்க. அதே மாதிரி கலர் பென்ஸ் யாரும் யூஸ் பண்ணாங்க. இந்த டைம் யாருமே வந்து வித்துகள் ரிசல்ட் வாங்காமல் இருக்க பாருங்க. நம்ம வந்து ஐக்காவை தான் ஃபஸ்ட்டே வந்து WH ரிசல்ட் யாரும் வரக்கூடாதுங்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். கலர் பென்ஸ் யாரும் யூஸ் பண்ணாங்க, மால் ப்ராக்டிஸ் யாரும் பண்ணாதீங்க. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். அதாவது சப் ஹெட்டிங்ஸ் கொடுங்க, சப் டாபிக்ஸ் மாதிரி போட்டு எழுத பாருங்க, பாயிண்ட்ஸ் போட்டு எழுத பாருங்க. பாயிண்ட்ஸ்ல வந்து 1 to 3 போடாமல் ஸ்டார் மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் சப்போஸ் கூடால ஒரு பாயிண்ட் போட்டி மறந்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது காட்டி கொடுக்காது. ஸோ உங்களோட டார்கெட்டாக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோட மார்க்ஸ் வந்து நாளைக்கு 80 மார்க்ஸ் எடுப்பேன், 100 மார்க்ஸ் எடுப்பேன், 90 மார்க்ஸ் எடுப்பேன், CGP இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எய்மோட போங்க. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்களோட பேப்பரில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண பொருளை வரப்போகுது. கொஸ்டின் கஷ்டமாகவே இருக்கலாம், ஈஸியாகவும் இருக்கலாம். எப்படி வந்தாலும் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறத ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அது போக வந்து உங்களுக்கு நாளைக்கு
ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நாளைக்கு கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்க கூட எழுதுற எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் போங்க. 5th செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் எலக்டிவ் பேப்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதனால் என்னோட ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை ஈஸியாகவும் வரலாம், ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எல்லாருக்குமே இந்த டைம் ஈஸியாக தான் வந்திருக்கு. உங்களுக்கு ஈஸியாக தான் வரும், கான்ஃபிடென்ட்டாக போங்க. ஸோ ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் எப்படி வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்திருக்க நோட்ஸை லாஸ்ட் மினிட்டாக ஒருக்கா ரெஃபர் பண்ணிக்கோங்க. எப்படிலாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற அந்த பாயிண்ட்ஸை மறந்துடாங்க. எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக போங்க. ரீசெக்அப் பண்ணிட்டு ரீகால் பண்ணிடுங்க. கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். அனெக்ஸரில் எல்லா இதையும் கரெக்டாக டிக் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பேஜ் அது போக பேக் பேஜில் கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டுக்கோங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். 5th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டைம் நல்லா பண்ணுங்கள் எக்ஸாமை. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.